உலகத்துல பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? சாவு கூட இரண்டாவது தான். முதல் பயம் 4 பேருக்கு முன்னாடி கம்பீரமா பேசுறது. உங்களோட திறமை, அறிவெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு மீட்டிங்லயோ மேடையிலயோ இல்ல ஒரு புது மனிதர் முன்னாடியோ பேசும்போது நாக்கு குளறுதா, வேர்க்குதா, நாம பேசுறது தப்பா போயிடுமோன்னு பயம் வருதா? கவலையே படாதீங்க. கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பிறப்பால வர்ற விஷயம் இல்ல. அது ஒரு ஸ்கில், கலை. யார் வேணும்னாலும் இதை வளர்த்துக்க முடியும். இந்த வீடியோல உங்க பயத்தை அடியோட அழிச்சு உங்களை ஒரு மாஸ்டர் கம்யூனிகேட்டரா மாத்த போற 6 முக்கிய ரகசியங்களை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. பார்ட் 1, மைண்ட் செட், மனநிலை மாற்றம். 1. த ஸ்பாட்லைட் எஃபெக்ட். யாரும் உங்களை அவ்வளவு கவனிப்பதில்லை. நம்ம மனசுல இருக்கிற முதல் தப்பு, எல்லாரும் நம்மளையே கவனிச்சிட்டு இருக்காங்க, நாம ஏதாச்சும் தப்பு பண்ணா சிரிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறது. உளவியல்ல இத ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. அவங்க கவலையில தான் இருக்காங்களே தவிர நீங்க பேசுற சின்ன தப்ப கண்டுபிடிக்க யாருக்கும் நேரம் இல்லை. இந்த எண்ணத்தை முதல்ல மனசிலிருந்து தூக்கி எறிங்க. 2. இம்பாஸ்டர் சிண்ட்ரோமை உடைப்பது. அடுத்தது, எனக்கு இத பத்தி பேசுற அளவுக்கு தகுதி இருக்கான்ற சந்தேகம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நேர்மையா தெளிவா சொன்னாலே போதும். பெர்ஃபெக்ஷனிசம் வேணாம், ஆத்தென்டிசிட்டி போதும். பார்ட் 2, பாடி லாங்குவேஜ், கம்பீரமான உடல் மொழி. நீங்க வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்களோட உடம்பு மத்தவங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புது. அதுதான் பாடி லாங்குவேஜ். அம்சம், தவறான முறை, சரியான கெத்தான முறை. ஐ கான்டாக்ட், தரை அல்லது கூரையை பார்ப்பது. பேசுபவரின் கண்கள் அல்லது புருவத்தின் மையத்தை பார்ப்பது. 3 செகண்ட் ரூல். போஸ்டர், தோள்களை சாய்த்து கூன் போட்டு நிற்பது. தோள்களை பின்னுக்கு தள்ளி மார்பை நிமிர்த்தி நிற்பது. ஹேண்ட் கெஸ்டர்ஸ், கைகளை கட்டி வைப்பது, பாக்கெட்டில் வைப்பது. கைகளை திறந்து வைத்து ஓப்பன் பாம்ஸ், இயல்பாக அசைப்பது. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், உறைந்து போன தீவிர முகம், லேசான புன்னகை, பவர் ஸ்மைல். எப்பவுமே ஒரு இடத்துக்குள்ள போகும்போது உங்களை அறியாமலே கூன் போடாதீங்க. 3 செகண்ட் ஐ கான்டாக்ட் ரூல் பயன்படுத்தணும். ஒருத்தர் கண்ணை பார்த்து 3 நொடிகள் பேசிட்டு அப்புறம் இயல்பாக நகர்த்தலாம். இது உங்களை ரொம்ப நம்பிக்கையான நபராக காட்டும். பார்ட் 3, வோக்கல் வெரைட்டி, குரல் வளம் மற்றும் வேக கட்டுப்பாடு. உங்க குரல் தான் உங்களோட ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்தணும்? 1. ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசுங்கள். பயத்துல இருக்கிறவங்க வேக வேகமா பேசி முடிச்சிட்டு போக பார்ப்பாங்க. ஆனா தன்னம்பிக்கை உள்ளவங்க நிதானமா பேசுவாங்க. நீங்க மெதுவா பேசும்போது உங்க வார்த்தைகளுக்கு வலிமை அதிகமாகும். 2. த பவர் ஆஃப் பாஸ், இடைவெளியின் வலிமை. பேசும்போது இடையில வர ஆ, லைக் போன்ற சொற்களை தவிர்க்கணும். அதுக்கு பதிலா மௌனத்தை, பாஸ பயன்படுத்துங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். 1 நொடி இடைவெளி, அது உங்க வாழ்க்கையை மாத்தும். இந்த இடைவெளி கேட்பவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். பார்ட் 4, கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர், செய்தியை தெளிவாக தொகுக்கும் கலை. என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறுறீங்களா? இந்த பிரெப் ஃபார்முலாவை நினைவுல வச்சுக்கோங்க. பி, பாயிண்ட், முக்கிய கருத்து. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அத முதல் வரியில சொல்லுங்க. ஆர், ரீசன், காரணம், அது ஏன் முக்கியம்னு விளக்குங்க. இ, எக்ஸாம்பிள், உதாரணம், ஒரு குட்டி கதை அல்லது நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லுங்க. பி, பாயிண்ட், முடிவுரை, மீண்டும் உங்க முதன்மை கருத்தை சொல்லி முடியுங்க. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா எந்த தலைப்பிலும் யோசிக்காம உங்களால 2 நிமிஷம் தெளிவா பேச முடியும். பார்ட் 5, டெய்லி ஆக்ஷனபிள் எக்ஸசைசஸ், தினசரி பயிற்சிகள்.
சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா நடைமுறையில எப்படி பயிற்சி செய்யறது? இந்த 3 பயிற்சிகளை தினமும் பண்ணுங்க. மிரர் பிராக்டிஸ், கண்ணாடி பயிற்சி. தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு 2 நிமிஷம் ஏதோ ஒரு தலைப்பை பத்தி உங்க கண்கள்ல உங்க கண்ணை பார்த்தே பேசுங்க. ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங், பதிவு செய்தல். உங்க ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி 1 நிமிஷம் பேசுங்க. அப்புறம் அதை நீங்களே ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கே உங்களோட குறைகள் தெரியும், திருத்திக்கலாம். டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அறியாதவர்களிடம் பேசுங்கள். கடைக்காரர், டெலிவரி பாய் அல்லது பேருந்தில் அருகில் இருப்பவர்களிடம் நல்ல நாள், நன்றி என சின்ன சின்ன உரையாடல்களை தொடங்குங்கள். பார்ட் 6. நண்பர்களே, கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல பிறக்கும் போதே யாரும் சிறந்த பேச்சாளரா பிறந்துறதில்ல. இன்னைக்கு மேடைகள்ல நின்னு கம்பீரமா பேசுற ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல 4 பேருக்கு முன்னாடி பேச பயந்து கை கால் நடுங்கி வார்த்தைகள் வராம நின்னவங்க தான். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற அற்புதமோ அல்லது ஒரு மாயாஜாலமோ இல்ல. அது தினமும் நாம செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி, பிராக்டிஸ். ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், சிலர் சிரிக்க கூட செய்யலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்க பயத்தை மீறி பேச முயற்சி பண்ணும்போது உங்களோட தன்னம்பிக்கை ஒரு படி உயருது. யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 டிப்ஸ்ல உங்களை ரொம்ப கவர்ந்த அல்லது நீங்க நாளைக்கே பயன்படுத்த போற முதல் டிப் எது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன சேலஞ்ச். இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி நான் ஏன் தன்னம்பிக்கையா பேசணும்ன்ற தலைப்புல 1 நிமிஷம் பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட முதல் அடி. இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில இல்ல உங்களோட நண்பரோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிற மேடை பயம் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை மற்றும் பேச்சுக்களை சார்ந்த மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க.